அவள் தானே எங்கள் புன்னகை. என்னம்மா வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. ஏன் அண்ணனுக்கு வரவேற்பு பண்ண மாட்டாங்களோ? என் அண்ணிய கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணிவ கூட்டு வந்திருக்க? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி விடு, கட்டுக்கிறாத விடு விடு விடு. அது ஒண்ணு இல்ல கொழுந்தனாரே, இந்த வெயிட்ட விட்டு மேடம் கோச்சிட்டு போனாங்கல்ல, திரும்பவும் அவங்க சாரி வந்து கூட்டிட்டு வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அது இன்னைக்கு நடந்துருச்சு இல்லையா? அதனாலதான் ஆரத்தி எடுத்து புது மருமக மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க. அண்ணி எனக்கு ஒரு டவுட். ஆகவலி உனக்கு டவுட் வராம இருந்தா அரிசி என்னடா டவுட்? நீ மூடு. நான் உன்கிட்ட கேட்டேன், நான் என் அண்ணிட்ட கேட்டேன். ஒன்னு இல்ல நீ அதாவது இப்போ புதுசா இப்பதான் புது தம்பதிகள் மாதிரி வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஆராத்தி எடுக்கிறீங்க. அப்ப எல்லாமே புதுசு புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நடக்குமா? அப்படினா புரியல. அதாங்க நீ அண்ணன் இப்பதான் அண்ணிய கூட்டு வந்திருக்காரு. அதாவது இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்ல உண்மையாவே கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. சோ எல்லாமே புதுசு புதுசா பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். என்ன நினைச்சுக்காதீங்கக்கா, அவர் கொஞ்சம் அப்படி இப்படி. இவ கழுத்துல தாலி கட்டின நேரம் நீ அதான் நான் அப்படி இப்படி இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு மூடிட்டுறாமா. ஆராத்தி இருக்கணும் சூடா வந்துட போதுமா? ஆராத்தி எடுக்குமா? மகேஷ், உன்னோட கேள்விக்கு அம்மா பதில் சொல்றேன். இது வரைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அண்ணி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. அதனால இது மட்டும் கிடையாது, எல்லாமே புதுசு புதுசாதான். ஃபர்ஸ்ட் நைட்டுமா இந்த தற்கொலை எனி டைம் அதே நடப்புலதான் இருப்பியாமா. நல்ல ஆஸ்பத்திரியை பத்தி சேர்த்து விடுங்கம்மா. சாத்துங்க தற்கொலை நீங்களா பேசவே கூடாது. என்ன ஊடு ஒப்பறி வச்சாலும் தானே மூடிட்டுறா அப்படின்னு கூட வச்சுக்கோ. என்ன கவனிப்பீர்களா? வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், தேவையில்லாம கூப்பிட்டு வந்துட்டீங்க. மத்ததுல எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? இனிமே தாண்டி நீ விக்ரம் யாருன்னு பாப்ப. அம்மா விக்ரம் எங்க தலையில இருந்த கட்டு? இல்ல, நீ வரும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தோம். டாக்டர் கட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால கழட்டிட்டேன். ஆமாங்க, நீ என்ன கட்டெல்லாம் இருந்துட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அடே நான் குளிக்கிறதுக்கு சொன்னம்மா. எப்ப பார்த்தாலும் தப்பு. ஏமா மாதவ மாதிரியா இருக்கீங்க? அந்த தற்கொலை தான் இப்படி இருப்பான். ஆமா, நீங்க பெரிய அப்படியே ஒழுங்கு. சரி சரி, உன்னோட பேரு இதுதான்டா. இவ்வளவு நாளைக்கு எதுவும் இல்லாம இருந்துச்சு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான். ஒரு போட்டு போடுங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. போட்டு போடுறது இருக்கட்டும், நான் இப்பதான் நீ நோட் பண்றேன். ஆமா, நீ எதுக்கு அங்க போன? கேளுங்க, நீ நாக்கு புடுங்குற மாதிரி 4 வாரத்துக்கு கேளுங்க. இப்பதான் நீ உருப்படியான கேள்வி கேட்டுறீங்க. எதுக்கு போனான்னு கேளுங்க. இப்பதான் மண்டையில கட்டி இழுத்துட்டு வர தரன்னு ரோட்ல. ஓ அப்படியா? ஆமா, நீ எதுக்கு போன? கேட்ட சில்லியா ஒரு பதில் சொல்லுவா. எங்க அக்கா போனா நானும் போயிட்டேன்னு சொல்லுவா பாருங்களேன். அவ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதாக்கா ரீசன். ஒண்ணும் இல்ல, எல்லாரும் போனாங்க, நீங்களா இங்க வந்தீங்களா, அதனால நான் இங்க அங்கேயே போயிட்டு இப்ப இவர் கூட வரேன். தவிர உனக்கும் தான் கொழுப்பு என்ன? எடுக்கிறேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மாமியாருக்கான உரிமை எடுக்கிறேன். ஆமாங்கம்மா, நானும் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். மாமியாருக்கான உரிமை எடுத்து நீங்க யாருன்னு காட்டுங்கம்மா. அப்படின்னாதான் எல்லாருக்கும் ஒரு பயம் பதட்டெல்லாம் இருக்கும். நீங்க எல்லாம் மாமியாருக்கான உரிமை, நீங்க வந்து மாமியாருக்கான உரிமை எடுத்துக்கோங்க, நான் புருஷனுக்கான உரிமை எடுத்துக்கிறேன். அப்படின்னாதான் எல்லாம் சரியா இருக்கும். ஒரு பெல்ட் எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ ஓட்டுட்டு எனக்கு மெடிசின் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு புரியல. நீங்க சாத்துங்க. பேசிட்டே இருப்ப போல. சரி விக்ரமணிதா, இப்போ மறுபடியும் புது வாழ்க்கை தொடங்குறதுக்காக 2 பேர் வந்திருக்கீங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு அம்மா ஆராத்தி எடுக்கிறேன். சரிங்கம்மா. அம்மாடி மருமகளே, எடுக்கலாமா? எடுக்க வேணான்னு சொன்னா எடுக்காம இருந்துருவீங்களா? எடுங்க எடுங்க. ஓஹோ அப்படி அப்படி இல்ல, இப்படி இல்ல, எடுங்க எடுங்க. எனக்கு ஒரு டவுட்மா. சந்தேகத்துக்கு பிறந்தவனே, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? பாத்தீங்களாம்மா, டவுட் எல்லாம் கேட்டா அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? அம்மா என்னமா நீங்க நீ புள்ளையாவே நடத்த மாட்டீங்கம்மா. நான் தான் சொல்றேன்ல, உன்ன கார்பரேஷன் கக்கூஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். என்ன அப்படிங்கிற கிளியாச்சுட்டி நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் சொல்லட்டா, மூடிட்டுரு. மா இல்லம்மா, இப்போ அண்ணி வீட்டுல, அதாவது அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து இப்ப அண்ணன் கூட்டிட்டு வந்தாரு. என் பொண்டாட்டி அங்கதானமா இருந்தா, நானும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். இப்ப எனக்கும் ஆராய்ச்சி எடுக்குமா? ஏமா என்ன மட்டும் நெட்டி வச்சிருக்கீங்க? அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் நான் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும். கொழுந்தனாரே, இல்ல எனக்கு புரியல, என்ன உங்களுக்கு கஷ்டம் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்றதுக்கு? வாழ்க்கையே கஷ்டம் தாங்க. நீ பாத்தீங்களா, என் கூட வாழ பிடிக்குமா அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டா. ஆனா அவன்டே நடிச்சு வாழ வாடின்னு இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்க. நீ இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அம்மா எனக்கும் ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு விடுங்கம்மா. நானும் அது என்ன பழசெல்லாம் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ற மண்ணில நீங்க வாழ்க்கை தொடங்கணுமா? நாகாவளி,
எல்லாருக்கும் ஒரு தடவை தான் வாழ்க்கை தொடங்கும். உனக்கு என்ன கிட்டத்தட்ட நிறைய தடவை வாழ்க்கை தொடங்கிருச்சு போல. ஏன் மாதவா நீ வந்து பாத்தியா? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது என்ன மா? நான் சொன்னா கேளுங்கம்மா, நான் சொன்னா உங்களுக்கு வந்து புரியுமா? பாருங்கம்மா எப்படி நிக்கிறான்னு. நான் எவ்வளவு தெரியுமா அவளை கெஞ்சி கூப்பிட்டு வந்தேன். பாருங்க சார நல்லா கூப்பிட்டு பார்த்து அவங்க வரவே இல்லை. அவங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவனை நான் அடிச்சு இழுத்துட்டு வந்தேம்மா. இவ கூட நான் வாழணுமா, சந்தோஷமா வாழணும். எனக்கா ஆசீர்வாதம் பண்ணி ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணோம். ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்றது இதெல்லாம் ஓகே. அது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு என்னன்னு கேளுங்க. எல்லாருக்கும் கொழுப்பு தான்டா, இதெல்லாம் என்னால பேச முடியாது. ஆமா சந்தியா வரலையா? தெரியலம்மா, சரியில்ல சாம்பார் பெத்து வச்சிருக்கீங்கம்மா. என்னம்மா அவனுக்கு என்னென்ன புத்தி புத்தி சொல்லி கூட்டு போறது, ஒரு பண்டாட்டி எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னன்னு தெரியல, ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். விடுங்கம்மா சரிங்களா? சரி வாங்க உள்ள போல எல்லாரும். அம்மா சோறுமா. இப்பதான் அம்மா புதுசா ஒரு தட்டு வாங்கினாங்க. தட்டு தூக்கிட்டு வீடு வீடா போ சோறு போடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து போலாம். கூடையும் பண்டாட்டி கூட்டு போலாமா? இங்க போனா இப்பலாம் ஒண்ணு இழுக்கிறாரு என்ன மிருதுலா? அதுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் வச்சிருக்கேன்க்கா. நான் பாத்துக்கிறேன். சரி உள்ள போங்க. யாரும் வந்து போகாத கோயில், தீபம் போலே என்னை மாற்றும் காதல், என்று முடியும் நான் தேடும் தேடல், நீ இன்றி நானேதடி, கண்ணீரின் துளி வந்து விழிகளை மூடும், எங்கே என் தேவதே, காதோரம் முத்தக்கூரல் கேட்டுக்கொண்டே நாடும், கரையும் என் நாழிகை. ஐயோ என்ன பண்ற? அழுகுறனா? அழுகக்கூடாது சரண், தைரியமா இருக்கணும். அழுகாத. அழுகக்கூடாது சரண். எதுக்கு அழுகுற? நீ அழுதா உன் சண்டை கொடிக்கு பிடிக்காது. அழுகாத. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ உன் பொண்டாட்டி. எங்க இருந்தாலும் அவ ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்பா. இருந்தாலும் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. காரணமே தெரியாம ஒருத்தர் ஒதுக்கப்படும் போது அதோட வலி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ரீசன்ட் டேஸ்ல என்ன நடந்துச்சு மகேஷ் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க போய் உட்காந்துருக்கா. அழுகாத சரண், அழுகக்கூடாது. அழுகாத. இந்த மன்னிச்சடா பிடிக்காத புருஷா. இந்த மாதிரி தான் ஓ நிலைமையும். நான் இங்கேயும் நீ அங்கேயும். என்னோட பயத்தினால தான் நான் இப்படி ஒதுங்கியிருக்கேனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தடவை என் வயிற்றுல குழந்தை இருந்து அதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது காரணம் அது குழந்தைய இல்லையானே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பாப்பா என் வயிற்றுல இருக்கா. இதை ஃபுல்லாக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியல. என் மனசாட்சிக்கு நானே கேள்வி கேட்டுப்பேன், நீ இப்படி நடந்துக்கிறது சரிதானா அப்படின்னு. தெரியும் மரமண்டைக்கு உரைக்குது தப்புன்னு. ஆனால் என் மனசை ஒத்துழைக்காம என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. இந்த நிலைமை சீக்கிரமாகவே மாறும். ஐ லவ் யூடா. கலை, குட்டி மீனா? அட ஆமா, என்னன்னா அப்பா கண்டுக்காமலே இருந்துட்டேன். இப்படி பிடிக்காத புருஷா, இதில் ஒரு மீன் நீ இன்னொரு மீன் நான் அப்படின்னு 2 பேர் இருக்கோம். ஒருவேளை ஒரு குட்டி மீன் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது குட்டி சரணா குட்டி சந்தியாவா? அப்படி அதில் என்ன மீன் இருக்கும்ல எனக்கு தெரியாது. ஆனால் குட்டி மீன் வந்துட்டா சீக்கிரமா உன் சந்தியாவும் உனக்கு குட்டி சரணையும் குட்டி சண்டைக்கோழியும் பெற்று கொடுத்துருவான்னு அர்த்தம். ஐயோ என்ன அழகா இருக்கு. என்ன கலை? கலை, இந்த மீன் 2 யார் தெரியுமா? ஆமாடா, பாத்தியா? அப்போ அப்பாவுக்கு சீக்கிரமா குட்டி தம்பி வந்துருவான். ஜாலியா விளையாடலாம். நீங்க அப்பா சொன்னல இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி மட்டும் இருந்துச்சு. ஐயோ அப்போட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். என்னால இந்த குட்டி மீன் வந்ததவே சந்தோஷம் தாங்க முடியல. ஒருவேளை உன் அம்மா குட்டி தம்பி வச்சிருந்தா அப்பா எப்படி சந்தோஷப்படுவேன். திருமணம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே,
சண்டைக்கோழி, இது உனக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னை விட்டு பிரிஞ்சிருக்க அந்த சமயத்துல இது எனக்கு எவ்வளோ ஆறுதலா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு சொன்னேன், என்னைக்கு இந்த 2 மீனும் சேர்ந்து குட்டி போடுதோ அன்னைக்கு உனக்கு குட்டி சரணோ குட்டி சண்டைக்கோழியோ ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம்னு சொன்னேன். இங்க இருந்திருந்தா அது ரெடி ஆச்சா ரெடி ஆகலையான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் அங்கே இருக்கிய. ஒருவேளை அப்படி மட்டும் ரெடியாகி இருந்தது, அவளே நீ அங்க இருந்தாலும் உன்னை இங்க தூக்கிட்டு வந்துருவேண்டி. என்னோட பொக்கிஷத்தவே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அங்க இருந்து என்ன பண்ண போற? அன்னைக்கு வெறும் வார்த்தைக்காக சொன்னியன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மீன்ல அது நிஜமாயிருச்சு. ஆனா நம்மளோட ரியல் லைஃப்ல அது நிஜமாச்சா இல்லையான்னு தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நீயும் நீ அப்பா கிட்ட சரன்னு என்கிட்ட சொல்லும் போது, ஐயோ இந்த உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமானவன் யாருமே இல்லை. நீ மட்டும் அம்மாவாகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படி தாங்க வேண்டி. ஒன்னும் இல்லடா, அழகா இருக்குல்ல? இனிமே அது உன்னோட தம்பி, ஓகே? வெளியோர மீனம் வந்து குடை கேட்குதே. அடே குட்டி சரணு, என்ன பண்ற நீ? அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ தங்கத்துக்கு பசிக்குதோ? அதனாலதான் அம்மாவுக்கு இப்படி பசிக்குது. நான் உனக்கு பசிக்கும் தாண்டா சாப்பிட்றேன். ஆனா உங்க அப்பன மாதிரியே இருக்க நீ. என்ன? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நீ ஆண் குழந்தையா தான் இருப்ப. அது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்போ உனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அதானே? சாப்பிட்றேன். சாப்பிட சாப்பிட அப்படியே வாமிட்டு வந்துருமே. உடனே சாருக்கு பிடிக்காததே கொடுத்துடக்கூடாது. அப்படியே உங்க ஒப்பனுக்கு தப்பாம இருக்க. உங்க ஒப்ப மாதிரி தான் நீ வருவ, எனக்கு தெரியும். என் தங்கம், சரி சாப்பிட போலாம். என்ன தனியா பேசிட்டு இருக்கா? ஐடி ஏதாவது பிடிச்சிருச்சா? அடியே சந்தியா, அம்மா என்னடி என்னாச்சு? தனியா பேசிட்டு இருக்க? நான் எங்க தனியா பேசுறேன்? நான் தான் உன் பேர் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேனே. எனது பேர் பிள்ளையா? அப்படியே சொன்ன. என்னடி என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஒன்றும் இல்லை. இதோ இந்த குறிக்கோடு இருந்துச்சா அதை பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு பசிக்குதுமா. பசிக்குதா? அடியே காலையில் தானடி சாப்பிட்ட? சாப்பிட்டதுலாம் வாமிட்டு எடுத்துட்டேன். என்னன்னு கேட்டால் எனக்கு ஃபுட் பாய்சனுங்கிற. நல்லா தான் உனக்கு சோறாக்கி போடுறேன். மற்றவங்களுக்கு எப்படி ஆக்கினாலும் உனக்கு நல்லா சுத்தம் பத்தமாக ஆக்கி போடுறேன். மறுபடியும் பசிக்குதுங்கிற? மசக்கே இருக்க வேண்டாம். அது அப்படிதாம்மா, எனக்கு பசிக்குது. ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. மதிய சாப்பாடு செஞ்சுட்டியா? என்னமோ புதுசு புதுசாக தாண்டி பண்ற, ஒன்றும் புரியல. இப்பதான் மூத்தவளை அனுப்பி வச்சேன், அடுத்து நீ வந்து உட்காந்துருக்க. இனி போற வரவளா என்னென்ன சொல்ல போறாளோ. சாப்பாடு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லையா விட்டுரு. சாப்பாடு போட முடியாத அளவுக்கு நான் உனக்கு குடும்பக்காரி இல்லடி. உனக்கும் மாமியாருக்கும் 7ஆம் பொருத்தம் இருக்குது இல்லையா? என் கூடயே சண்டை போடு. புருஷன் கூட தான் சண்டை போட்டுட்டு கிடந்த, இப்போ என்கிட்ட வரியா? சண்டை போட ஆள் இல்லடி, உங்க அப்பா போயிட்டாருல, அதனால சண்டை போடுங்க வந்து. கவலைப்படாத, சீக்கிரமா உன் கூட சண்டை போடவும் ஒரு ஆள் ரெடி ஆயிடுவாங்க. ஆமாமா, சண்டை போடுறது தானே எல்லாரும் வருவீங்க. சரி, என்ன சாப்பிடுற? சோ ஸ்வீட். பத்தியா என்ன பேசுறேன்னு என்ன திட்டினாலும் உடனே என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறேன். அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்க வந்து இருக்கேன் நானு. ஆமாமா, உன் மாமியார் வீட்டுல உனக்கு எதுவுமே போடல பத்தியா? இங்க வந்து உட்காந்துருக்கா. என்னடி வேணும் சொல்லு. நல்லா காரமா இருக்கணும். என்ன ரொம்ப காரம் வச்சிடாத, ஓரளவுக்கு. நான் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கூட, ஓகேவா? நல்லா காரக்குழம்பு வச்சு சுட சுட சாப்பாடு இருக்குல்ல, குக்கரில் வைக்காத, பானையில் வடித்து கொண்டு வந்து என்கிட்ட நல்லா காரக்குழம்பு வச்சு பொரியல் என்ன வேணாலும் வை. ஆனால் நல்லா குழம்பு சுள்ளுன்னு இருக்கணும். என்னமோ கொண்டு வா. என்னமோ வித்தியாசமாக தான் கேட்குறேன். போ. இவகிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் 5 பிள்ளை பெத்தவளான்னு கூட எனக்கு தெரியல. பேசாம அத்தைக்கிட்ட பேசி பார்க்கலாமா? அத்தை தான் கை வைத்தியம் பார்ப்பாங்களே. பேசாம அத்தையை கூட்டிட்டு வந்து தூங்குற நேரத்துல என்ன ஏதுன்னு பார்த்துட்டா என்ன? சிச்சி, அப்படி பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். சரி, நம்ம பொண்ணு தானே, அவ ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கறது தானே நம்ம இருக்கோம். ஆசைப்பட்டு கேட்குறா, சமைச்சு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுமா கொண்டு வரேன். சீக்கிரம். உன் பாட்டிக்கிட்ட யாரை சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்து எனக்கு அடுத்து சண்டை போடுறதுக்கு நீ தானே ரெடியா நிப்ப. பாத்தியா உன் பாட்டிய? நீ வயிற்றுக்குள்ள இருக்கேனே நான் சொல்லாம நான் உன்னை ஆசைப்பட்ட உன்னையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அம்மாவும் உனக்கு இருப்பேன். என்ன, நீ சமத்து பிள்ளைய வயிற்றுக்குள்ளே இருக்கணும், சரியா? தங்கம். இப்போதைக்கு உன்னோட மூமெண்ட் எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் நீ நிறைய சேட்டை பண்ணுவ. அப்போதான் உன் மூமெண்ட்டு கூட அம்மா பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீ வளர ஆரம்பிப்ப. அப்போ நீ வயிற்றுக்குள்ளே சேட்டை பண்ணுவ தெரியுமா? அப்போ தெரிஞ்சு போயிடும் நீ உன் அம்மா மாதிரியா உன் அப்பன மாதிரியானு.
ம் அப்பயே உன்னை கண்டுபிடிச்சிருவேன் நீ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. நீ தங்கம். உம்மா. பாரு, என்ன ஞாபகம் வச்சிருக்க நீ ஆ? முறை நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை கையில் வாங்கும்போது எங்க ஒன்று உரிமையா சொந்த கொண்டாடுறதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு முடியுமான்னு நினைச்சேன். ஆனா என் தங்க குட்டியே திரும்ப அத்தை கொஞ்சம் வந்துட்டேன். என்னடி செல்ல குட்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? அப்புறம் எங்க உங்க கனியா தேய்க்கானா? என் வயிறு குட்டி. பா, என்ன ஒரு முத்தம். அடி தங்கம், அடி வயிறும், இங்க என்ன பண்றீங்க? ஆ, மாமா கிட்ட என்ன பண்றீங்க? அந்த செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? ஆ, அம்மா எங்க? உங்க அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? பாத்து செல்லக்குட்டி, தொண்டை அடைச்சுக்க போகுது. அப்பா யாரு சாருக்கு முத்தம் கொடுத்தாங்களா? என்ன முத்தம்னு சொல்றீங்க? அதுவா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு புதுசா இப்பதான் வந்திருக்கா. நீ வீட்டை விட்டு போன மறுநாளே இங்க வந்துட்டா. அப்பையில இருந்து பயங்கரமான சைட்டு தெரியுமா? அவதான் கூப்பிட்டு வச்சு கண்ணத்துல பச்சைக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டா. ஐ லவ் யூன்னு சொன்னா. சரி. நான் சொன்னேன், நான் ஒரு பிளே பாய், என்கிட்ட லவ் யூலாம் சொல்லாதீங்க, ஆனா நான் ரொம்ப நல்ல பையன்னு. ம் அதான் இழுத்து வச்சு கண்ணத்துலயும் ஒண்ணு கொடுத்தா நச்சுன்னு. அப்படி சிவன் இருக்கு தெரியுமா? அப்புறம் அப்புறம் பொறுக்கி தள்ளி போடா. எப்படி 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 பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்களாம். நாங்கள் போனதுலேருந்து அவங்க இங்கே தான் இருக்காங்களாம். அவங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்களாம். பச்சக்குன்னு கண்ணத்தில் ஒன்று கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்களாம். இவங்க நாங்கள் ப்ளே பாய், நாங்களாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டோன்னு நல்ல பையனை சொல்லிட்டு வருவாங்களாம். இப்போ என்ன நீ ப்ளே பாய்னு என்கிட்ட காட்டணுமா? என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? என்ன மதிப்பு மரியாதைல கொஞ்சம் கூட இல்ல? சாருன்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்த, மரியாதை சாருன்னு கூப்பிடு. முடியாதட்டா பொறுக்கி. அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் நீ உள்ள இருக்கும்போது உன் அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. நீங்க என் காலில் தான் விழுக வேணாமாப்ல, சீக்கிரமா ஒரு வாரிசை பெற்று கொடுத்தீங்கன்னா அது நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவின்னு சொன்னாங்க. அதுக்கு அதான் வாரிசை பெற்று கொடுக்கலான்னு. தள்ளி போடா, குழந்தை வச்சுக்கிட்டு தள்ளி போ. என் பொண்டாட்டி, இதே மாதிரி நம்மளும் எப்படி குழந்தை குட்டிகளோட ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கு. அதெல்லாம் இந்த ஜென்மத்தை நடக்காது. எங்க அம்மா சொல்லிட்டா நான் உடனே ஒத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஒருவேளை முடிவு வச்சுட்டா? ஓ, அப்புறம் உனக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரைலர். இனிலாம் அடிக்கடி மைண்ட் பிக்சர் காட்ட வேண்டியதான். வேணாம், பாப்பா இருக்கா, கையெடுங்க. என்ன இருந்துட்டு போறேன், அவளுக்கு என்ன தெரிய போகுது? எப்படி 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 கோட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் கீழே தள்ளி விட்டு லிப் லாக். அப்புறம் அதான் அது நான் பண்ணி என் லவ்வ சொல்லிட்டேன். ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் இன்னமும் சாம்பிராணியாவே இருக்கிறது. சாம்பிராணி எப்படி புகையும்னு உனக்கு தெரியாதுல்ல? இனி காட்டுறேன். சரி, இப்ப கொஞ்சம் கையை எடுக்கிறியா? அது எப்படி? என்ன? ஒன்றும் இல்ல அத்தை, சும்மா கூப்பிட்டேன். எம்மா பயந்தே போயிட்ட நீ கூப்பிட்டதுல. டேய் என்னடா? என்னம்மா என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? நான்லாம் ஒண்ணும் பண்ணல. யார் நீ தானே? தெரியும் விக்ரம், தெரியும். சரி, இவ்வளவு எதுக்கு வச்சிருக்க அங்க? என் புள்ளைய காணான்னு அவ அம்மா அடுப்படியில தேடிட்டு இருக்கா, குடு. இது என்ன பொருளாத்த? ஏம்மா தெரியலம்மா, குடுங்க. எடுத்துட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? சரி, ஓகே. என் மாமியாருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னமோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி பண்றீங்க. அதான் ஏற்கனவே நடந்துருச்சுல. அதான் என்ன ஏமாத்தி என்ன நடக்கணுமோ நடந்துச்சுல. இரு, என்ன நடந்துச்சு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அது ஒண்ணு நடக்கல.
ஐ மீன் நான் சொல்றது உனக்கு புரியும், ஓகேவா? நமக்குள்ள நடந்தது வேற. அது அது வந்து அது என் தம்பி வந்து ஏற்பாடு பண்ண அப்படி நடந்துச்சு. ஆனா நான் ஏற்பாடு பண்ணி நடக்கணும் இல்லையா? என்னை பொறுத்தளவில் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டு, ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. தள்ளிப்படா பொறுக்கி. நீ முடியாது முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அதை முடிச்சு காட்டணும்னு எனக்கு தோணுது. தோணும் பே. நான் எப்படி ஐ லவ் யூன்னு சொல்லி என் காதில் வெளியே கொண்டு வந்தனோ, அதே மாதிரி என்னைக்கு நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் காதில் என்கிட்ட சொல்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் வாழ்க்கை தொடங்கணும்னு நினச்சிருக்கேன். ம். நானும் அவ்வளோ கேவலமானவளா இல்லை. முழுமையா பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்கலான்னு இருக்கேன். ம்? சீ போங்க. அது வரைக்கும் மூச்சு காத்துல மாறுது போல மாமாவா மார்போட பாஞ்சுக்கு கொஞ்சம் சாஞ்சுக்கு இன்னும் மேஞ்சுக்கு நீதானமா ரோசாவே ஓ ரோசா பூவோ நான் தானே நெஞ்சில் என்ன விதைச்சுக்கு கொஞ்சம் அணைச்சுக்கு என்ன வளைச்சுக்கு தாராளமா பொறுக்கி. தேங்க்ஸ். டேய் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நல்லா தானே இருந்த. உனக்கு இருக்கு பிடிச்சிருமா? என் கிறுக்கு பிடிச்சி தலை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கா? அடிச்சேன்னு வச்சுக்கோ. என்னடா என்னாச்சு உனக்கு? ஏ இல்லடி, இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஓகே தான். எல்லாரும் ஹாப்பியா, எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க, ஏன் நம்ம உட்பட. ஆனா சரண் மட்டும் ஹாப்பியே இல்லை. ஐ நோ, சந்தியாவும் அப்படிதான். என்னன்னு தெரியல, எதுக்கு 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. நானும் அவங்கிட்ட பல ஆங்கிளில் கேட்டேன், ஆனால் ரொம்ப டீப்பாக இறங்க முடியல என்னால். ஆனால் ஏதோ பர்சனலாக 2 பேத்துக்குள்ள ப்ராப்ளம்னு எனக்கு புரியுது. ஏன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ என்கிட்ட தயங்குனா, நாங்கள் வரமாட்டேன்டா அப்படி இப்படின்னு. ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னன்னே தெரில. இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறதே பெரும் பிரச்சனை. எனக்கு ஒரு டவுட்டடா. எங்கள் அம்மா என்ன சந்தேகத்துக்கு பிறந்தவன்டாங்க. அடுத்து நீயா சொல்லுமா? அது எப்படி யாருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கண்டுபிடிக்கிற நீ? தெரில, எனக்கு போட்டு கடவுள் மூளை 2 3 கொடுத்துட்டாரோ என்னமோ. உனக்கு தான் மூளையே இல்லாம இருக்கேன்றது ஒண்ணு வாங்கிக்கிறியா? நல்ல பிரசா தர. எருமை கிண்டல் பண்ணாம சொல்லுடா. என்ன எருமை பண்ணின்னு பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் பாத்துக்கோ. தெரியல, அது வந்து அது எப்படி சொல்றது, அது அப்படிதான். விவேக் எப்படி மத்தவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரியுதோ, அதே மாதிரி எனக்கு மத்தவங்க பிரச்சனை எல்லாம் தெரியும். அவ்வளவுதான். டேய் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எது ஐடியாவா? எங்க சொல்லு பார்க்கலாம். அது வேற போன தடவை மாதிரி மாத்திரை கீத்திரன்னு பேசுறேன்னு வச்சுக்க, உன்னை அடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கே துரத்தி விட்டுரும் பாத்துக்க. நீ ஐடியா மட்டும் தராத. நீ முதல்ல எனக்கு தெரியும், நீ வாய் மூடி பேசாம இரு. டேய் சீ, எனிடைம் அதே நினைப்பதா இருப்பனா? அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது அம்மா தாயே, நீ ஐடியாவே தர வேணாம். நான் ஒரு டைம் போய் அவங்ககிட்ட என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் கேட்குறேன். அவன் உன்ட்ட நானா தலையிட வேணாம். இருந்தாலும் அவன் அப்படி இருக்கிறது என்னால தாங்க முடியலடி. அவன் என் அண்ணன்டி, என் உயிரடி, என் உலகண்டி அவன். ஏ மகேஷ் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு உங்க அண்ணங்கிட்ட போய் மிருதுலா என் பொண்டாட்டி என் உயிரியா அப்படி இப்படின்னு அப்படிதானே ரீல் விடுவேன். தெரிஞ்சு போச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? சரி வீடு. அதெல்லாம் அப்படிதான். நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது, சரி? அதெல்லாம் அரசியல சாதாரணம். இங்க பாரு, எங்க அண்ணன் கஷ்டமா இருக்கான், என்னால அதை பார்க்க முடியல. முதல்ல அதை சரி பண்ணணும். என்ன யோசிக்க விட்டுரு. எனக்கு இருக்கிற 3 மூளையை வச்சு யோசிக்கிறதே பெரிய விஷயம். நான் உனக்கு ஐடியா தரேன். அம்மா, நீ ஐடியாவே தர வேண்டாம். நீ போ. எனக்கு தெரியும் என்னோட வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை தற்குறி மாதிரி தான் இருக்கு. நீ எதுக்கு அண்ணன் வாழ்க்கையை பாக்குற? அதான் அன்னைக்கே என் தம்பி ஓகேலியான்னு சொல்லி சொன்னா, டே இங்க பாரு, அவசரப்பட்டு வாழ்க்கையில சூசைட் பண்ணிக்காதுன்னு கேட்டனா நான். ஏன் வெற்றி வலிக்குது. ஏன் வெற்றி? ஏமா ஏமா சும்மா இருக்க மாட்டியா நீ? சோறு ஓட மாட்டேன்னு இந்த அடி அடிக்கிற நீ? இரு, இங்க அம்மாட்ட போய் ஒன்று சொல்லி கொடுத்து நான் அடி வாங்க வைக்கல. மேர் மகேஷ் இல்ல. இருடி இரு, நான் போய் எங்க அண்ணன் சொல்லி. சரி வெற்றி, சும்மா சொல்றது அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. என்ன அமைதியா யோசிப்போம்.
நிறைய டைம் சொல்லிட்டேன் இப்படி கிளாமரா வந்து என் பக்கத்துல நிக்காத அப்புறம் ஏட கூடமாயிருன்னு மரியாதையே தள்ளிப்போ அப்படிதான் நிப்பேன். அப்ப நான் கை வைப்பேன். காது கடிக்கும் காது கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் காயம் கொடுக்கும் அழகுக்கு மார்பு மிதிக்கும் மார்பு மிதிக்கும் காலுக்கு முத்தம் தருவே உசுறு குடிக்கும் உதட்டுக்கு மனசு கெடுக்கும் கண்ணுக்கு கண்ணம் கீரும் நகத்துக்கு முத்தமிடவே அழுத்தி பிடிக்காத கையெடு. அப்பா அழுத்தி பிடிக்கணும்னு அர்த்தம். இப்ப பாரு வலிக்குதுடா. ஏண்டி இந்த வலியை கூட உன்னால தாங்க முடியலனா இன்னும் எவ்வளோ வலி இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் நீ கூட இருக்கே, அப்புறம் என்னவா? அப்படியா? சி கையெடுறா, வெக்கமா இருக்கு. அப்படியா? இப்பதான் உங்க அண்ணனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்பப்ப என் மூடு மாறிடும். இப்போ நான் வேற மூட்ல இருக்கேன். வீட்ல யாருப்பா? கொஞ்சம் எல்லாரும் வெளிய வரீங்களா? ஏய் என்ன இவ்வளவு தூரம் பட்டது இவ்வளவு தூரம் படுத்துறதுல பட்டலையா? யாருக்கிட்ட என் வீட்டுக்குள்ள வந்த? ஏய் சி போடி வெளிய. உனக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா வீட்டுக்குள்ள வந்து கால் மேல கால் போட்டு எவ்வளவு ஸ்டைலா உட்கார்ந்திருப்ப நீ? யார் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திட்டு இருக்க நீ? இங்க பாரு ஒட்டிக்கு அடியில மூஞ்சி பக்கத்துல இடம் மாறிடும் பாத்துக்கோ. என்ன உனக்கு கோர்ட்டு வாசலே வச்சு குத்தி கொண்டு இருக்கணும். அப்படியே விட்டுட்டு வந்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. யாரு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க இவ்வளவு திமிரா? என்ன சரண் என்னடா ஏன் வீடு வீடா சோறு வாங்கிட்டு போலான்னு வந்தியா? இங்க பாரு நான் பொறுமையா பேசுற வரைக்கும் தான். என்ன எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நான் காமிச்சனா தாங்க மாட்டேன். மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிரு. போடி வெளிய. யாரு இது? இதுதான் இந்த பிரதீபாவா? ஆமாங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு திமிரா வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல. உங்க தம்பியை தான் எங்க வீட்டு பொண்ணு கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன? அதான் இல்லாத ஃப்ராடு வேலையெல்லாம் பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, மரியாதை இருந்துச்சு வெளியே போ, இல்லனா நான் மீனாட்சி லாயர் கால் பண்ணுவேன், போலீஸ் கூப்பிடுவேன். என்ன? உன்னை எல்லாம் என்னமோ நினைச்சேன்டி, ஆனா உன் கூட பழக நினைச்சு அசிங்கப்பட்டு இருக்கேன். என்னடி வெளியே எந்திரிச்சு போ. விஜய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் என்னடி நானும் பொறுமையா போன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? போ முத வீட்டை விட்டு எந்திரி. என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுல உட்காந்து திமிரா உட்காந்துட்டு இருப்ப நீ? ஹேய், என்னடா எல்லாம் இப்படி பொங்கிட்டு வர்றீங்க? சரி சரி, பொங்குங்க பொங்குங்க. யார் வேணான்னு சொன்னா? மூச்சுக்கு 300 தடவை யார் வீடு யார் வீடு யார் வீடுன்னு கேட்டுட்டே இருக்கீங்களே. இப்ப சொல்றேன், இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள இப்படித்தான் உட்காருவேன். ஏய் அவ்வளவு தாண்டி உனக்கு மரியாதை? யார் வீடு? என்ன உன் பாட்டுல பேசிட்டே இருக்க? என்னடி? என்ன விஜய், எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற? ஏய் என்ன உளறிட்டு இருக்க? என்ன ஓ வீடு ஏ வீடுன்னு? இங்க பாரு, ஒட்டிச்சு மூஞ்சி போல உடச்சு விட்டுறேன் பாத்துக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன உன் பாட்டுல வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எங்க வீடு எப்படி உன் வீடாகும்? இவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்க. ஏய் இருங்கடா, பொறுமையா இருங்க. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய் என்னடி என்னன்னு கேக்குறேன். இது வரைக்கும் ஏமாத்துறது பத்தல, மறுபடியும் ஏமாத்துறது வந்திருக்கா? உன்னையெல்லாம் சிறுப்பாலே அடிக்கணும். என்ன? ஏய் என்னங்கடா, என்ன ஆளுக்கு ஒரு இதுல பேசிட்டே இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல. அதாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வர்ற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீடு. எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சனோ அப்பையில இருந்து இது என் வீடு. இங்க பாரு, பொம்பளைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன் இடத்துல எவனால ஆம்பளை இருந்தா இந்நேரம் உனக்கு மூஞ்சி மகரில் இடம் மாறி இருக்கும். ஒன்னே அடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேன். என்னடி யார் வீட்டுக்கு வந்து யாரோட வீட இது பண்ணிட்டு இருக்க?
அவன் சொல்றதுக்கு என்னடி ப்ரூஃப் வச்சிருக்க? கஷ்டப்பட்டு நாய பையன் உழைச்சதுடி. ஒன்னு உழைச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கோம். ரோட்ல போற தெருநாயி நீ வந்து பேசினா? எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசு. என்ன அப்புறம் நானும் பதிலுக்கு பேசினா தோங்க மாட்டேன். ஏய் என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப பேசிட்டே இருக்க. என்னடி? அதான் சொல்றேன்ல, இது என் வீடு. என் வீட்டுக்கு நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். மவளே கைய விடுறி. என்னடி? டேய் அமைதியாரு. ஆமா ஓ வீடுன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும் உங்ககிட்ட? என்ன புதுசா வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கியா? என்னடி? நீ பாரு, இது வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என் பொறுமையை ரொம்ப தீண்டிட்டு இருந்தா அவ்வளவுதான். மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிரு. என்ன விஜய், சரி விடு, உன்கிட்ட பேச ஒன்னாக போறதில்ல. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணது நீ தானே. இந்த வீட்டோட பெரியவங்க இருக்காங்களே, விஜயோட அப்பா அம்மா, அதான் பெற்று வச்சிருக்கீங்களே இத்தனை பசங்களோட அப்பா அம்மா. உங்க வீட்டோட சொத்து மொத்த மதிப்பு 100 கோடி இருக்கும் தானே? ஏய் என்னம்மா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன எனக்கு ஒன்னும் புரியல. இங்க பாரு, அங்க நடந்த பிரச்சனையை வச்சுட்டு இங்க குடும்பத்துக்குள்ள குட்டை கிளப்பணும்னு நினைக்காத. என்ன நீ? ஏய் எத்தனை கோடி இருந்தா உனக்கு என்னடி? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன விஜய் இப்படி இருக்க? மொத்த சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டியே, மறந்துட்டியா நீ? ஏய் என்ன உளர்ற? ஏய் என்னடி உளறிட்டு இருக்க? நான் எடுத்து எழுதி கொடுத்த. இங்க பாரு, மறுபடியும் ஏதோ குட்டையை கிளப்புறேன்னு தெரியுது. யார் வீட்டுக்கு வந்து என்னென்ன பேசிட்டு இருக்க நீ? இரு பொறுமையா சொல்றேன். என்னம்மா ஆதிரா, சொல்லு. உங்க வீட்டோட மொத்த சொத்தும் எப்படியும் 1 கோடி ரூபாய்க்கு வரும். அதுக்கு மேலேயும் வரும். பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இருக்கிறத சொல்றேன். இந்த வீட்டோட பெரியவங்க உங்ககிட்ட தான் நான் பேசணும். இந்த வீடு அண்ட் உங்க 3வது பையன் வச்சிருக்க ஆஃபீஸ், சாஃப்ட்வேர் ஆஃபீஸ், உங்க 2வது பையன் வச்சிருக்க காலேஜ், உங்க மூத்த பையன் வச்சிருக்க ட்ரஸ்ட், அப்புறம் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய சொத்து மதிப்பு வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் உங்க மூத்த பையன் பேர்ல தானே நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இனி அதுக்கெல்லாம் உங்க மூத்த பையன் சொந்தக்காரன் கிடையாது. உங்க மூத்த பையன் எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டான். இனி இந்த வீடு, உங்களோட ஆபீஸ், காலேஜ், கம்பெனி எல்லாமே எனக்கு சொந்தம். என் புருஷன் எழுதி கொடுத்தாரா? குடும்பத்துக்குள்ள குட்டை கிளப்புறதுக்கு ஏதாவது பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமா, என் புருஷன் பேர்ல தான் எல்லாமே இருக்கு. எப்படி என் புருஷன் உனக்கு எழுதி கொடுத்துருப்பாரு? வீட்டு பத்திரமே வீட்டுல இருக்கும்போது நீ ரெடி பண்ணிருப்பேன். தெரியாதுடா, ஏன்னா இந்த வீட்டுல கிரிமினலா யோசிச்சு ஒவ்வொன்னே பண்றது நீதான் எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அதனால உனக்கு தான் நான் மெயினா எல்லாத்தையும் சொல்லணும். இங்க பாருங்க, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருங்க. உங்க மூத்த பையன் எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சதுக்கான பத்திரம் எல்லாரும் வாங்கி பாத்துக்கோங்க. குடி. என்னங்க ஒண்ணுமே புரியலையே. அது எப்படி பத்திரம் நம்ம கிட்ட இருக்கும்போது எப்படிங்க விஜய் எப்படிப்பட்டவனா? விஜய் அந்த பத்திரத்தை கூட பாருங்க. என்னாச்சுங்க? ஏய் இதுல ஏதோ பித்தலாட்டம் நடந்துருக்குடி. என்னடி பண்ண? நான்லாம் சைன் பண்ணி தரல. இங்க பாரு, மரியாதை உண்மையை சொல்லு. என்னாச்சு? நம்ம வீட்டோட மொத்த சொத்தும் பிரதீபா பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? விஜய் அப்பா, என்னப்பா என்ன எல்லாமே பிரதீபா பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா எதுக்குப்பா அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவ ஏதோ பித்தலாட்டம் பண்ணிருக்கா. இங்க பாரு, மரியாதை உண்மையை சொல்லு. இல்லன்னு வச்சுக்க, உள்ள புடிச்சு தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லி எப்படி உண்மை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏய் இருடா, என்ன ஓர துடிக்கிற? உனக்கு மட்டும் துடிக்க தெரியுமா? இங்க பாரு, எங்க வேணும்னாலும் நிரூபிப்பேன், எப்படி வேணும்னாலும் நிரூபிப்பேன். ஓகேவா? உங்க அண்ணன் தான் எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்தான். அப்படி நீ கேள்வி கேட்கணும்னா உங்க அண்ணனை தான் கேட்கணும். கேள்வி கேளுங்கடா, கேளுங்க. அது எப்படி ஒரு வீட்டுக்கு 5 பசங்க இருக்காங்க, அதுவும் கூட பிறந்த ஒரு தங்கச்சி. அந்த காலத்துல தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கும் சொத்து இருக்கு. என்ன எல்லா விதத்திலயும் எல்லா சைட்லயும் எல்லாமே பண்ணும்போது உங்க அப்பா உங்க அண்ணன் பேர்ல மட்டும் சொத்து எழுதி வச்சுட்டாரு.
உங்க அண்ணன் என் பேர்ல எழுதி வச்சிட்டான். அவ்வளவுதான், சிம்பிள். டேய் நான் எழுதி கொடுக்கலடா, ஏதோ பண்ணிருக்கா. சத்தியமா நான் எழுதி தரல. அப்பா நான் பண்ணலப்பா. அம்மா நான் எதுவுமே பண்ணல. அதிரா நம்ப சொல்ல அதிரா, இவ ஏதோ பண்ணிருக்கா அதிரா, நான் எதுவும் பண்ணல. எவ்வளவு வேணாலும் கத்தி சொல்லு, யாரும் எதையும் காதுல வாங்க போறது கிடையாது. சரி, பொட்டி படைக்கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இது என் வீடு. காலேஜ்ல கை வைக்க கூடாது, ஆபீஸ்ல கை வைக்க கூடாது. மொத்த ப்ராப்பர்ட்டியும் என்னோடது. ஆமா, வீட்டு பத்திரம் எங்க வீட்டுல இருக்கும்போது எப்படி நீ இதை பண்ணிருப்ப? சரி ஓகே, எங்க அண்ணன் பேர்ல தான் இருக்கு எல்லாமே. நீ நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ற குடும்பம் நாங்க கிடையாது. என்ன நீங்கெல்லாம் முட்டா பயலுகடா, இப்படித்தான்டா இருப்பீங்க. உங்களெல்லாம் திருத்த முடியாது. சரி, எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பு. இந்த நிமிஷத்துல இருந்து இது என் வீடு. உண்மை சொல்லி உண்மை சொல்லி அண்ணா செத்து போடி, செத்து போ. எப்படி எப்படி இது நடந்துச்சு? இல்ல மரியாதை உண்மை சொல்லு, நான் எதுவும் பண்ணல. சொல்லுடி. கொள்ளுவியா? கொண்டுக்கோ, என்ன பிரச்சனை இல்ல. எல்லாம் சுத்தி என் பேர்ல தான் இருக்கு. என்ன விஜய், நீ தான் எழுதி கொடுத்த, மறந்துட்டியா என்ன? ஏய் திரும்ப திரும்ப அதுவே சொல்லாத, நான் ஒண்ணும் பண்ணலடி, சொல்லு. நீ எத்தனை டைம் கேட்டாலும் சரி, என்னோட பதில் என்னமோ இதுதான். அம்மா அப்பா நான் எதுவும் பண்ணல, நான் எதையும் எழுதி கொடுக்கல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. ஏய் நான் தான் எழுதி கொடுத்தேனே, உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் தானே, காமிச்சிட்டா போகுது. எல்லாருக்கும் ஒரு படம் ஓட்டுறேன், பாத்துக்கோங்க. பிரதிபா, சொல்லு விஜய், என்ன பேசணும்? பிரதிபா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் கேள? சொல்லு. இல்ல பிரதிபா, எங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க, எல்லாருக்குமே என் மேல பாசம் அதிகம். எனக்கும் அவங்க மேல பாசம் அதிகம். ஆனா இந்த சொத்து விஷயம் வரும்போது சண்டை வந்துமோன்னு பயமா இருக்கு. இப்ப வரைக்கும் எங்க அப்பா என் பேர்ல தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. யாருக்குமே கொடுக்கல, நான் தான் வச்சுக்கேன். இப்ப வரைக்குமே என் பேர்ல தான் இருக்கு. இதுக்கு மேலேயே அந்த சொத்து என் பேர்ல தான் இருக்கும். என் தம்பிங்களுக்கு அமைஞ்சிருக்கும், ஒய்ஃப் ஆகட்டும், யாருமே எதுக்குமே சண்டை போடல. ஸோ எல்லாருமே குட்டா தான் இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம். அதனால என் சொத்தெல்லாம் நான் உனக்கு எழுதி தந்துடுவா, நீ வச்சுக்கியா? என்னது, எனக்கு எழுதி தர போறியா? ஏன் உன்கிட்ட இருக்கட்டும். என்கிட்ட இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஒருவேளை நாளைக்கு சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டி வந்துச்சுன்னா எங்க அப்பா எல்லா சொத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ இவ்வளவு நாள் நான் உருவாக்கி வச்சிருந்த சாம்ராஜ்யம்லாம் ஒன்னும் இல்லாம ஆயிடும். அதனால தான் சொல்றேன், நான் சைன் போட்டு தரேன், நீ பத்திரமா வச்சுக்கோ. என்ன உனக்கு ஓகேவா விஜய்? எனக்கு ஓகே, நீ உங்ககிட்ட கொடுத்தா பத்திரமா வச்சுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து கொடுக்குறேன். என்ன சைன் பண்ணிட்டேன். என் வீட்டோட என் வீடு, என் தம்பி வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் ஆஃபீஸு, என் தம்பி வச்சுக்க காலேஜ், அப்புறம் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்புறம் என்னோட ட்ரஸ்ட் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. எப்படியோ 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தான் வரும் இந்த சொத்தெல்லாம். இன்னும் நிறைய சொத்து இருக்கு. 100 கோடி ரூபாய் சொத்து எங்க வீட்டுல வச்சுக்கோ. அது எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் உனக்கு நான் எழுதி தரேன், பத்திரமா வச்சுக்கியா? நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்தா சைன் பண்ணிட்டேன், பத்திரமா வச்சுக்க. ஏய் விளையாடாதடி, என் புருஷனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. நீ நிறைய விஷயம் பண்ணிருக்க, அது எதையும் நான் வெளியே சொல்லாம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஏடி அப்படியே பார்த்தாலும் எப்படி அவர் இப்படி எழுதி கொடுத்துருப்பாரு? இங்க பாரு, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாரு, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. உன் புருஷன் எழுதி கொடுத்துட்டான். என்ன அங்கிள், உங்க வீட்டோட எல்லா சொத்தும் எனக்கு தான். என்ன இனி இந்த வீட்டுல நீங்க யாரும் இருக்க கூடாது. இது என் வீடு. ஒருவேளை இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னா எல்லாம் எனக்கு அடிமையா தான் இருக்கணும். எனக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வீட்டுல இடம். ஏய் அமைதியார் மகேஷ். அப்பா அப்பா இதை நான் எப்படி பண்ணேன்னு தெரியலப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன நம்பி நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிங்க. அப்பா நான் இதை இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டேன்ப்பா. டே விக்ரம், மகேஷ், சரண், 3 பேர் என்ன மன்னிச்சிருங்கடா. ஒவ்வொருத்தரும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காசை அவ்வளவு ஈஸியா புடுங்கிக்கிட்டல நீ. எப்படி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னால இதை நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். இந்த பொழப்பு போய் எங்கேயாவது தொங்கலாலடி நீ. சீ கருமம். என்ன வேணாலும் திட்டிக்கோங்க,
என்னம்மா ஆதிரா? ம்? ஏன் விஜய் என்கிட்ட எழுதி கொடுக்கும்போது எனக்கு பெருசா தெரியலையா? ஆ? சரி ஓகே, உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன? உங்க எல்லாருக்கும் என் கூட இங்க இருக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்க இருந்து இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் எனக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்லுங்க, நான் இருக்க வைக்கிறேன். இல்லையா? அப்புறம் ஏய் நிறுத்தடி. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன? என் புருஷனை ஏமாத்தி சொத்துல எழுதி வாங்கிக்கிட்டா நீ பெரிய இவளாயிருவியா? இனி வேணா சொத்தை கேவலமா திருட்டுத்தனமா எழுதி வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி கேவலமா இதே இடத்துல இருக்கணும்டே உங்களுக்கு எந்த அவசியம் இல்லடி. நீ ஒரு பொம்பளையா? பொம்பளையான்னு கேக்குறேன். கட்டுன புருஷனை ஒழுங்கா வச்சு வாழ தெரியாத நாயி நீ பேசுறியா? என் புருஷனை ஏமாத்தி வேணா நீ சொத்தை வாங்கியிருந்திருக்கலாம்டி. ஆனா நீ வாங்கினதை தாண்டி நேர்மையா இந்த வீட்ல நாங்க மறுபடி காலடி எடுத்து வைப்போம். ஒன்னு அனுசரிச்சு உனக்கு அடிமையா வாழணும் எந்த அவசியமும் கிடையாது. என் புருஷன் கையால மறுபடியும் இந்த சொத்தை வாங்குவேன். என் குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போய்க்கிறேன். என்ன ஏன்னா நீ ஏமாத்தி வாங்கிட்ட. ஏமாத்தி இருந்த அந்த வீட்ல திரும்பவும் நாங்க இருக்க மாட்டோம். நான் விடண்டி உனக்கு சவாலே. எதை வச்சு ஏமாத்தி என் புருஷன் கிட்ட இருந்து இந்த சொத்தை வாங்குனியோ அதை வச்சு உன்னை ஏமாத்தி சி உன்னை ஏமாத்த மாட்டேன். என்ன நீ வேணா ஏமாத்தி புடிங்கிருக்கலாம். ஆனா நேர்மையான வழியில நேர் வழியில இந்த உழைப்ப நாங்க வாங்குவோண்டி. என்ன இதுல என் புருஷன் மட்டும் உழைக்கல, என் கொழுந்தனுங்க, என் அத்தை மாமா எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு என்னைக்கு வீணா போகாது. இது நடக்கல என் பேர் ஆதியா கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம். அப்படியா? ஓகே, நடத்தி காட்டுறேன்டி. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். என் புருஷனால போன இந்த சொத்தை என் புருஷனை வச்சு நேர்மையான வழியில எப்படி இவகிட்ட இருந்து புடுங்கணும்னு எனக்கு தெரியும். ஏமாத்தி புடுங்கி சாப்பிடுற காசு என்னைக்குமே நிலைச்சு நிக்காதுங்கறத அவளுக்கு ஒரு லெசனா நான் கத்து கொடுக்கறேன். யாரெல்லாம் என்ன நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே வரீங்க? அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே போல் சொந்தங்களே, ஆடிடும் குயில் தோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை விறகாக யாரிங்கு காண்பார். என்ன நான் நினைச்சேன் மீன் தொட்டி வச்சுட்டு போயிருப்பானு, அதே மாதிரி வச்சுட்டு போயிருக்கான். என்ன